வெல்கம் கைஸ். இன்றைக்கி இன்ட்ரோ வேறு, ஸ்டார்டிங் வேறு. எப்போவுமே வெல்கம் நண்பர்களேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் வந்து வெல்கம் கைஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சும்மா ஒரு ஐடியா. அதே மாதிரி இன்றைக்கி கேமிங் கிடையாது, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். என்ன பேசுறது ஒரு கட்டுன்னு தெரில. நம்ம எதாவது ரேண்டமாக எதை பற்றி பேசலாம், சேனலே அப்படி தான் ரேண்டம் கண்டென்ட்ஸ் தான் வச்சுருக்கோம், ரேண்டமாக தான் வீடியோ போட்டுருக்கோம்னு சொல்லிவிட்டு ஆனால் கேமிங் தான் பண்ணுறேன். அதான் கொஞ்சம் ரேண்டமாக எதை பற்றி பேசலாம்னு யோசிச்சுருந்தேன் நான் இப்போ உட்காந்து. சரி, நம்ம வாழ்க்கையை பற்றியே பேசுவோம். வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு, ரொம்ப மோசமாக இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நிம்மதி இல்லை. ஆக்சுவலாக இருக்கு, நம்ம தான் ஒரு மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணியே பண்ணுறோம். அதனால் ஒன்றும் புரியாமல் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஜாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் என் லைஃப் கொஞ்சம் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வேலையை செய்யலான்னு போனால் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. சரி, வேலை எதாவது பார்த்தா அதுவும் கரெக்ட் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஜென்ரலாக பேசுகிறேன், எனக்கே தெரியுது. பட்டு தெளிவாக சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறேன். அதனால் இப்போ ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த கிளாஸ்லாம் டியூஷன்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக பண்ண முடியல. நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அவ்வளோ நிறைய டைம் இருக்கும்போது நம்ம ஃபோன் தான் உட்காந்து நிறைய டைம்ஸ் பார்க்குறோம், அதுவும் எனக்கு தெரியுது. சரி, இதெல்லாம் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் அந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் வெளில வந்துட்டு ப்ரொடக்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் எப்படியா டிஸ்ட்ராக்ட் ஆகினே இருக்கும். டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. படிக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகுது, மார்க்கெல்லாம் கம்மியாகிடுது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒழுங்காக படிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் எப்பவும் போல் கேமிங் போடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சேஞ்சுக்கு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுறேன். இது சும்மா ட்ரையல் பேசிஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாட்காஸ்ட்டில். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சதுனா நிறையா பாட்காஸ்ட்டும் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் இப்போ மெயின் டாப்பிக்காக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஸ்டில் ஸ்கூல் டேஸில் தான் இருக்கேன். ஒன்றும் பெருசாக இப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக இதுவாகலை. பட் இப்போ இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனாலே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க நிறையா பேர். எனக்கு ஸ்கூல் லைஃப் மாதிரி இருக்காது, ஸ்கூல் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலான்றது தான் எனக்கு புரியல. ஓகே, ஸ்கூல் லைஃப் ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் காலேஜ் லைஃப் அப்படி இருக்குமா, ரொம்ப நரகம் மாதிரி இருக்குமான்றது, இல்லை அதுக்கப்புறம் இருக்க லைஃப் நரகம் மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கூல் லைஃப் ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி தானே இருக்கும், பிரச்சனை இருந்தால் அது நிம்மதியாக இருந்தால் பிரச்சனை இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பும் அதே மாதிரி விஷயந்தான். என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் ஹோம்ஒர்க்கு, படிப்பு, எக்ஸாமு, டெஸ்ட்டு இதெல்லாம் கேட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். பிடி பீரியட் அப்போ மழை பெஞ்சிடும். இப்போ மழை டைம் வேறு போயிட்டுருக்கு. இந்த அக்டோபர் மந்த் இது, நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. இதை மோஸ்ட்லி இப்போயே அக்டோபர்லேயே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அக்டோபர் மந்த்து மழை பெய்யுது, பிடி பீரியட் அப்போ விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஃபுட்பால் ஆடினா வழுக்கி வழுக்கி வரும் ஸ்கூலில். அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது எக்ஸாம்ஸும் இப்போ தான் முடிஞ்சு, எல்லாருக்கும் இந்த டைமில் தானே வச்சுருப்பாங்க, செப்டம்பரில். இப்போ ரீஓப்பன் பண்ணாங்க அக்டோபரில், செப்டம்பரில் வச்சுட்டு. எக்ஸாம்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. திருப்பி இப்போ அந்த வீக்லி டெஸ்ட்லாம் வருது, அதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இப்போ மழைனால லீவுலாம் சில நாள் கிடச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் நிம்மதியாக டைம் கிடைக்குது. ஆனால் டைம் ஒழுங்காக யூஸ் பண்ணல, நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நிறையா, அது எனக்கே தெரியுது. உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கான்றது தான் இப்போ எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இதே பிரச்சனை தானா? உங்களுக்கும் டைம் நிறையா வேஸ்ட் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுதா, ஸ்கூல் காண்டாக இருக்கா? இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பற்றி கொஞ்சம் இது பண்ணலாம். நடுவில் நடுவில் இந்த சவுண்டு வேறு கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். நான் பெரிய மைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஹெட்ஃபோன்ஸோட மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகலாம், நடுவில் நடுவில் பேக்ரவுண்ட் சவுண்ட் வரலாம், இது டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் கொஞ்சம். அதுக்கு மட்டும் தவிர்க்க முடியல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஐ மீன், என்னால் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான், பட் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும், மன்னிச்சிடுங்க. ஸோ அதுதான் பாட்காஸ்ட்னால் 4 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் ஆக போகுது. அதுக்குள்ளேயே பேசுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
சரி ஃபர்தராக நம்ம திருப்பி அந்த ஸ்கூல்லேயே போவோம். ஸ்கூல்லாம் காலைல இப்போ நிறையா பிரச்சனைனா காலைல எழுந்திரிச்சு கிளம்புறது தான். சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். பட் எனக்குலாம் அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான டாஸ்க். நான்லாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிற டைமில் தான் கரெக்டாக உள்ளே போயிருக்கேன். அது எப்படின்னே தெரில. அப்படி தான் வரும் கரெக்டாக. காலைல எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துன்னு நான் சைக்கிளில் வேறு போவேனா, அதில் வேறு காண்டா இருக்கும். யார் யாரெல்லாம் சைக்கிளில் போகிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் பெருசாக யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய இது இல்லை நம்மளுக்கு. 145 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதில் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரியே வந்துடும். ஆனால் வியூவர்ஸ் ஓகே. வியூவர்ஸ் வந்து பெருசாக ஐ மீன் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறதில்ல. எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்னேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே பெருசாக நான் போடுற வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. நானாக போய் எல்லா டிவைஸ்லேருந்து எடுத்து லைக் போட்டு ஐ மீன் எல்லா அக்கௌண்ட்லேருந்து எடுத்து லைக் போட்டு வந்துடுவேன். சரி ஓகே. பீப்பிள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கீங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்க. நீங்கள் உங்களுக்கு தமிழாக இருந்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா, அப்போ எப்படி போனீங்க, சைக்கிளில் போனீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான். சைக்கிளில் போனால் லேட்டாக போனால் பிரச்சனையாகும். கரெக்டான டைமில் உள்ளே போனால் ஃபஸ்ட் பீரியடே மேக்ஸாக இருக்கும். ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, நம்ம முடிக்காமல் போயிருப்போம். அதுக்கு திட்டு வாங்கிட்டு பிரச்சனையாகி அப்புறம் அந்த இதுக்கு இம்போசிஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் எழுதி கெமிஸ்ட்ரி பீரியடு ஃபிசிக்ஸ் பீரியடுன்னு எல்லாத்தையும் அட்டன் பண்ணி இப்படியே போயிடும் வாழ்க்கை. சயின்ஸு மேக்ஸு இதெல்லாம் இந்த 2 சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை பண்ணும். எனக்கு லாங்குவேஜ்னால் பெரிய பிரச்சனை கிடையாது. நான் படித்து எழுதிடுவேன். அது நம்ம கதை எழுதுறது தானே, அதனால் அது பிரச்சனையாக இருக்காது. இந்த சப்ஜெக்ட் சயின்ஸு மேக்ஸு அது நான் இப்போ 11ங்கிறனால எனக்கு இப்போ சோஷியல் கிடையாது. பட் முன்னாடி 10த்தில் இருந்தப்போ சோஷியல் இருந்தது. அப்போ அதுவும் இருக்கும். 11த்தில் நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு லாங்குவேஜ். அப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸும் லாங்குவேஜ் தவிர எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அதுதான் படிக்கணும். மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த எக்ஸாமில். அதை பற்றிலாம் தான். சரி இப்படி டெய்லி ஸ்கூல் லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும். நடுவில் நம்மளுக்கு இந்த ஜாலியான லைப்ரரி பீரியட் வரும். எங்களுக்கு லைப்ரரி பீரியட் ஜாலியாக இருக்கும். உங்கள் ஸ்கூல் எப்படிங்க, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க. எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப இப்போ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படி சொல்கிறது, ரொம்ப படிக்க மாட்டோம். பட் நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் விளையாடுற மாதிரி நாங்கள் விளையாடின்னு தான் இருப்போம் பேசிட்டு. அதே மாதிரி நிறையா இது பிரேக் டைமில் பென் ஃபைட் ஆடுறது, ஹேண்ட் கிரிக்கெட் ஆடுறது, அதே மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. அந்த நோட் புக்கில் டாட்டாக வச்சு அதை பாக்ஸாக சேர்த்து நாங்கள் ஒரு கேம் விளையாடுவோம். அதே மாதிரி ரிலேட்டட் வேர்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு 4 பேர் இருக்கோன்னா ஒருத்தன் ஏதாவது வேர்ட் சொன்னான்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்னொருத்தன் ஒரு வேர்ட் சொல்லணும். அப்படியே இது ரொட்டேஷனில் ஆடுவோம். ஸோ அதில் சொன்னபடியே ரிப்பீட் பண்ணால் அவுட்டு, அதே மாதிரி இரலவெண்ட்டாக சொன்னால் அவுட்டுங்கிறது தான் அந்த கேமோட கான்செப்ட்டு. இந்த மாதிரி நிறையா கேம்ஸும் விளாடுவோம். நான் பென் ஃபைட் ஆடும்போது தான் சொன்னேன், இது ஒலிம்பிக்கில் வச்சா நம்ம இந்தியாவுக்கு தான்டா கோல்டு மெடல் இந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதில் நிறையா கேம்ஸு பென் ஃபைட் நீங்களும் ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடிருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சும்மா ட்ரையல் பேசிஸ்ங்கிறதுனால நான் எப்படியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு நான் தான் ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வரல. ஜஸ்ட்டு யோசித்தேன் ரேண்டமாக பேசலாமேன்னு, அப்படியே எடுத்து பேச ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாமா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.